ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். இன்றைக்கி கோவக்காய் வச்சு ஒரு சப்ஜி பண்ணியிருக்கிறேன். இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ஏற்ற ஒரு சைட் டிஷ் இது. இந்த சப்ஜி செய்கிறதுக்கு தேவையானது பார்த்துடலாம். கோவக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க, தக்காளி 2, வெங்காயம் 2. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியிலேயே வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். இது கூடவே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் வானலி வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை இதோடு சேர்த்துக்கலாம். கோவக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு உரப்பு எல்லாம் சமமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்குறேன். அதோட நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. கோவக்காய் இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பராக கோவக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ். இந்த கோவக்காய் சப்ஜியோட லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.